ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் உருயேற்றப்பட்ட வசியமை. இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்கன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வசியமையை என்ன மாதிரியான விஷயத்துக்களை பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை என்னோட மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு ஒரு வசியக்கட்டில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வெளிப்படையாக சொல்கிறேன். சரிங்களா? இந்த வசியமையை முறையாக நீங்கள் செய்து முறையாக அதற்குண்டான மோகினி மந்திரம் உரியேற்றி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான கை மேலே பலன் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாள் அன்றைக்கி இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே கஸ்தூரி மஞ்சள், ஊசிக்காந்தம், பச்சை கற்பூரம், கோரோஜனை, புனுகு, பூரம் இவைகளை முறையாக சேகரித்து நீங்கள் இது கூடயே ஜாதிக்காய், சரிங்களா, இது எல்லாத்தையும் முறையாக சேகரித்து தீட்சை பண்ணிக்கணும். இதை முறையாக சுத்தி பண்ணணும். சரிங்களா? சுத்தி பண்ணி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு 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 கல்வத்தில் வச்சு இந்த ஜாதிக்காய், இந்த பூரம், பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா பொடி மாதிரி, அதாவது சூரணை மாதிரி நல்லா அரைச்சிக்கிறீங்க. அரைச்சிக்கிட்டு இது கூட கோரோஜனை, புனுகு, கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, அழிஞ்சி விதை தைலம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அந்த தைலத்தை சிறிதளவு விட்டு நல்லா மைப்பதை வர மாதிரி 2 ஜாமம் நல்லா அரைச்சிக்கிறீங்க. சரிங்களா? அரைச்சி முறையாக இதை ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணிக்கிட்டு முறையாக ஒரு சுத்தமான இடத்துல என்ன கேட்டிங்கன்னா பீடம் அமைக்கணும். மேக்ஸிமம் ஆலமரத்துக்கு அடியில் பீடம் அமைச்சிங்கன்னா ரொம்ப ஒரு அதீத சிறப்பு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்லேயும் கூட ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கலாம். சரிங்களா? ஒரு இடத்துல அதாவது நீங்கள் முதல்ல தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு தூப தீபங்கள் காட்டிக்கணும். காராம்பசு நெய்யில் தீபம் ஏற்றிக்கலாம். சரிங்களா? காராம்பசு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு முறையாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வில்வ காயில் காராம்பசு விட்டு நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா இன்னுமே அதீத சிறப்பு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மண் அகல் விளக்கம் கூட ஏற்றலாம். அது உங்களுடைய பிரியம்தான். அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான மோகினி மந்திரம், அதிசக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு உச்சாரணம் கொடுக்கணும். இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி 2 நேரம் மந்திர உச்சாரணம் கொடுத்து எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பழி கொடுக்கணும். சரிங்களா? வெண் பூசணிக்காய் சாதாரணமாக கடையில் விற்பாங்க, நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதை முறையாக பழி கொடுத்து அந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க மிக விரைவில் திரும்பி அவங்களா தேடி வரதை கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மை இது. இதை நீங்கள் முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலான்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.